இது sin 2x கொடுத்தா வந்து sin x. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? that is equal to integral 0 to pi by 2 sin 2x என்ன எழுதலாம்? 2 sin x into cos x tan inverse of sin x into dx. கரெக்டாமா? ஆமா சார். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சொல்ல போறேன்? t equal sin x. sin x. ஓகே. dt equal to என்ன டெரிவேட்டிவ் என்னன்னா cos x. cos x. ஸோ அப்போ லிமிட் மாற்றணும்ல. x x 0 sin 0 0 x pi by 2 sin pi by 2 1. இதுதான் நம்மளுடைய லிமிட். சொல்லுங்க. I can be written as integral 0 to 1 2 கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துட்டேன். sin x வந்து என்ன எழுதலாம்? t ன்னு எடுக்கலாம். t into cos x into dx dt. அப்ப இங்க என்னது? tan inverse of t into dt. கரெக்டாமா? cos x into dx வந்து என்னது? dt தானே. cos x into dx. சரி டாக்டர். இப்போ என்ன மெத்தட் அப்ளை பண்ணலாம் again? t into tan inverse of வருதா? ஓகே. அப்ப யார் வந்து இதை ஆல்டர் பண்ணி எழுதணும்? 2 into integral 0 to 1 tan inverse of t into t into dt. t into dt. அப்ப என்ன எடுக்கலாம்? இவங்க ரெண்டு பேருக்கு என்ன எடுக்கலாம்? tv ஆகும். இவங்க என்ன எடுக்கலாம்? u ஆகும். சரியாம்மா? இல்ல அதெல்லாம் நம்ம மாத்தி எடுக்கணும். சரி இப்ப சொல்லுங்க. u equal to tan inverse of x. du equal to என்ன கிடைக்குமா? tan inverse of x டெரிவேட்டிவ் ஃபார்முலா -1 by கரெக்ட்டுங்களா? ஓகே -1 by 1 plus ஓகே. into dx dv equal to t into dt. அப்ப v equal to integral ஃபார்முலா t power 1. அப்ப என்ன கிடைக்கும்? d squared by 2. இங்க tan inverse of t தானே நான் வந்து எக்ஸ்போர்ட் இங்க t இங்க t தான். அப்ப இங்க dt இங்க dt. ஓகே விடா. அப்ப அப்ளை பண்ணு. என்ன கிடைக்குது? that is equal to I ஓட வேல்யூ 2 times of uv ஃபார்முலா தெரியுமில்ல? uv minus integral v into dv. சொல்லுமா? uv u ஓட வேல்யூ என்ன? into t squared by 2 into t squared by 2 minus integral wait நம்ம இது லிமிட் போடணும்ல. லிமிட் போடலாம். லிமிட் வந்து 0 to 1 minus integral 0 to 1 t square by 2 into 1 divided by 1 plus t square dt. அவ்வளவுதான். சிம்பிள் பண்ணிடலாமா? அப்போ என்ன? that is equal to 2 into சொல்றாங்க அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் 0 வரும், 0 தான் வரும். ஒன்லி அப்பர் லிமிட் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? tan 1 into 1 by 2 minus 1 by 2 is constant in integral 0 to 1 d squared divided by 1 plus t squared. கரெக்டாமா? ஆமா சார். tan inverse of 1 ஓட வேல்யூ என்ன? pi by 4 ஆ? pi by 4. அப்போ pi by 4 into pi by 8. pi by 8 minus by 2 1 by 2 integral 0 to 1 1 இங்க ஆல்ரெடி நம்ம போட்ட கான்செப்ட் தான். இங்க என்ன இருக்குது? 1 plus t squared. இங்க என்ன இருக்குது? d squared இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? எந்த டைம் இல்லையோ அதை வந்து என்ன பண்ணணும்? add and subtract பண்ணணும். கரெக்ட்டுங்களா? எந்த டைம் இல்லையோ அதை டைரக்டா போடணும். இது ஒரு ஃபிக்ஸட் கான்செப்ட். அதை வந்து நம்ம டைரக்டா போடணும். சரியாமா? இது மறக்கவே மறக்காதீங்க. இந்த மாதிரி வந்து add and subtract பண்ணணும் நான் சொல்றேன். சரி. இப்போ இங்க 1 by 8 இருக்குது, இங்க வந்து 1 by 2 இருக்குது. எல்லாத்துக்கும் 1 by 2 காமன் எடுத்து இந்த 2 கட் ஆயிரும். அதனால நம்ம டைரக்டா என்ன ரிசல்ட் வரும்? pi by 4 minus இது இன்டெகிரல் ஸ்ப்ளிட் அப் பண்ணனும். ஏன்னா 1 by 2 கேன்சல் ஆயிரும். இந்த இன்டெகிரல் ஸ்ப்ளிட் அப் பண்ணா integral 0 to 1 1 plus t square divided by 1 plus t square into dt minus integral 0 to 1 super divided by 1. okay வாங்க. Okay sir. சொல்றது is equal to pi by 4 minus integral dt ஓட வேல்யூ t ஆ? t ஆமா சார்.
மைனஸ் இதோட ஃபார்முலா T2 divided by a square plus x square வந்து 1 by a 1 by 1 by 1 by tan inverse x by a plus simplify பண்ணுமா that is equal to 5 by 4 minus minus 1 minus minus tan inverse 1 tan inverse of 1 அது 0 வந்து 0 னு அங்க வந்துட்டோம் tan inverse of 1 அப்ப என்ன கிடைக்குது 5 by 4 minus minus 1 plus plus 5 by 4 equal என்ன கிடைக்குது minus 1 5 by 2 and 2 5 by 2 minus 1 அவ்வளவுதான் 5 by 2 minus 1 இதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஓகேங்களா okay okay sir. இது நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் Okay sir. சார் வேற என்ன கொஸ்டின்